இறால் பிரியாணி இப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது வந்து பாஸ்மதி அரிசி 1 கிலோ, இறால் 1 கிலோ, வெங்காயம் 2, தக்காளி 1, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, தயிர் 20 மில்லி, புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, முந்திரி 25 மில்லி, எண்ணெய் வந்து 25 மில்லி, நெய் 25 மில்லி, பிரியாணி வாசனை பெட்டுகள் 10 கிராம் ஒவ்வொன்றும், மிளகாய் பொடி 2 ஸ்பூனு, மஞ்சள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, எலுமிச்சை சாறு 2 ஸ்பூனு. இறாலை நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதில் உள்ள ஓட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் உள்ள குடலை எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதன் பிறகு வந்து காய்கறிகளை நறுக்கி தயார் நிலையில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரிசியை வந்து என்ன பண்ணுங்கன்னா 1 கிலோ நம்ம சொல்லியிருக்கோம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன கோலையில் எடுத்து அளந்து போட்டுக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறோம்னா, நீங்கள் கோலையில் அளந்து போட்டால் தான் அது வந்து தண்ணியை வந்து நீங்கள் 1.5 மடங்கு தண்ணி ஊற்றுறது வந்து அளவு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அளந்து போட சொல்கிறோம். இப்போ அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நல்லா தண்ணியை மீண்டும் ஒரு முறை ஊற்றி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நல்லா ஊற வச்சுருங்க பாஸ்மதி அரிசியை. அதன் பிறகு வானலியில் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வந்து 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. அது உங்களோட விருப்பம், எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்தலாம். அதன் பிறகு வந்து 4 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுங்க. 4 ஸ்பூன் நெய் ஊற்றி நன்கு சூடேறிய பிறகு என்ன பண்ணுங்கன்னா, அந்த பட்டை கிராம்பெலாம் இருக்குங்களே, அந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி நல்லா சூடேறிய பிறகு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா, முந்திரியை எடுத்துக்கோங்க. முந்திரி எடுத்து நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கும்போது அதுலேருந்து ஒரு சின்ன, அதாவது கருகின அளவு ஒரு வாடை வரும். அந்த சிறிது கருகினது பிறகு அந்த வாடை வரணுன்னே அதன் பிறகு என்ன பண்ணுங்கன்னா, வெங்காயத்தை சேர்க்க ஆரம்பிங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதன் பிறகு நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து தேவையானது 2 ஸ்பூன் சொல்லியிருந்தோம். அந்த 2 ஸ்பூனை எடுத்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு பச்சை மிளகாய் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதங்கின பிறகு தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளியை போடும்போது நீங்கள் அது உங்களோட விருப்பம். நாங்கள் உப்பு சேர்த்துக்குவோம், கல் உப்பு. ஏன்னா அப்போ தான் அது எளிதில் நல்லா மசியும். அதனால் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கல் உப்பை சேர்த்து நீங்கள் வந்து அதில் பயன்படுத்திக்கலாம். ஒரு சிறிதளவு தான். இதன் பிறகு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து எடுத்து ஒரு 25 மில்லி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து 4 ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 ஸ்பூன் தயிரை போட்டுட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி எடுத்து நல்லா அதன் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதன் பிறகு என்ன பண்ணுங்கன்னா, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனு இல்லை நீங்கள் 1 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு வந்து பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இதுதான் வந்து பிரியாணி மசாலா. 2 ஸ்பூன் நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் அளந்து போட்டுக்கோங்க.
இப்போ இங்கே இறால் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அதில் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு திறந்ததுக்கப்புறம் நல்லா 2 விசில் வந்து திறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம தண்ணி ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, எவ்வளோ அரிசி போட்டிங்களோ அதுலேருந்து 1.5 மடங்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு நல்லா சுருக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா அது பிரியாணி வந்து வரும்போது அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ போடையிலே உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே போட்டிங்கன்னா அது எளிதாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்க எலுமிச்சம் சாறு இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் நம்ம அதில் புளிஞ்சோன்னா 2 ஸ்பூனு, இல்லை கொஞ்சம் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை ஊற்றியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். நெய் சேர்த்திங்கன்னா நல்ல போலன்னு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்து அது உடையாமல் பக்குவமாக வந்து அது உள்ளே வந்து போட்டுங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுல போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கு அடி அளவு போட்டு வேகமாக கலக்கி அரிசி உடையாமல் பார்த்துக்குங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில். நல்லா அரிசி முழுதாக கொட்டினதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூடி வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா 2 விசில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அவசரப்படாமல் அது அந்த ஸ்டீம் எல்லாம் அதுவாக போனது வரைக்கும், அதாவது ஆவி முழுதாக இறங்கினதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இந்த ஷேப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், உடையலை அப்படியே முழுதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான எண்ணெய் இது சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு அதை நீங்கள் நல்லா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை கலந்து பரிமாறுறதுக்கு எளிதாக இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது எப்படி அழகாக பிரியாணி வந்து நல்லா உடையாமல் அழகாக அப்படி பொழுன்னு இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் பிரியாணியை வந்து உடனே பரிமாறலாம். இல்லைன்னா இன்னொரு தட்டில் கொட்டி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பரிமாறிக்கலாம். இதை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு பெருந்தட்டில் வந்து கொட்டி நம்ம வந்து பரிமாறதுக்கு எளிதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த முறையில் கொட்டி பரிமாறினோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம், இறாலில் வந்து என்றைக்கும் தண்ணி ஊற்றாமல் இறாலோட எசன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணணும். அதுதான். இப்போ பாருங்கள், அருமையான பிரியாணி தயாராகிடுச்சு.